சத்தியமே லட்சியமாய் கொள்ளடா, தலையிலிருந்து உனை உணர்ந்து செல்லடா. சத்தியமே லட்சியமாய் கொள்ளடா, செல்லடா. மனக்கதவை திறக்க வேண்டும், தேய்ப்பதென்றால் கொடுமைகளை தேய்க்க வேண்டும், துறப்பதென்றால் தீமைகளை துறக்க வேண்டும், தொலைப்பதென்றால் பீடைகளை துளைக்க வேண்டும், மறப்பதென்றால் சூழ்ச்சி செய்ய மறக்க வேண்டும், மடிவதென்றால் சோம்பல் தான் மடிய வேண்டும், பறப்பதென்றால் அறியாமை பறக்க வேண்டும், படிப்பதென்றால் வள்ளுவனை படிக்க வேண்டும், மனிதனாக பிறக்க வேண்டும் என்றால் தமிழக வெற்றி கழக தொண்டனாக இந்த தமிழ்நிலை பிறந்து ஒரு சரித்திரத்தை படைக்க வேண்டும் என்று சொல்லி இந்த அற்புதமான நன்னாளில் நமது தமிழக வெற்றி கழகத்தினுடைய 100வது நாள் சாதனை விளக்க பொதுக்கூட்டத்தில் முத்தாய்ப்பாய் தலைமை பொறுப்பேற்று இந்த நிகழ்ச்சியை சிறப்பித்துக் கொண்டிருக்கும் நமது மாவட்ட கிழக்கு பகுதியுடைய செயலாளர் மரியாதைமிகு அருமையண்ணன் நிர்மல்குமார் உள்ளிட்ட அத்துணை நம் தமிழக வெற்றி கழக நிர்வாகிகளையும் இந்த அற்புதமான கூட்டத்திற்கு மல்லிகை மலர்ந்தால் போல மலர்ந்த முகத்தோடு இந்த கூட்டத்தை சிறப்பித்துக் கொண்டிருக்கும் நமது வெற்றி தளபதியான உயர் நாடிகளே, கடமை கல்வியும் கட்டுப்பாடு சட்டம் ஒழுங்கை காத்து வரக்கூடிய காவல்துறை அதிகாரிகளே, பத்திரிகை நண்பர்களே, தொலைக்காட்சி நண்பர்களே, தன் ரத்தத்தை சிந்தியாவது நமது வெற்றி தளபதியை அரியாசனம் ஏற்க வேண்டும் என்று 25 ஆண்டு காலமாக உழைத்த மேடையை அலங்கரித்து அமர்ந்திருக்கும் அத்துணை நிர்வாகிகளையும் சிரம் தாழ்ந்து வணங்கி வருகிறேன். பெரியவர்களே, இந்த 100 நாள் சாதனை விளக்க பொதுக்கூட்டம் அப்படிங்கிறது நத்தத்துல நடக்குது அப்படின்னா இது உலக உருண்டையில் இருக்கிற 200 நாடுகளுக்கும் போய் சேர்ந்து கொண்டிருக்கிறது சான்றோர்களே. இந்த நிகழ்ச்சி காரணம், உலக உருண்டையில 200 நாடுகள் இருக்கான சொல்றாங்க. ஒரே ஒரு நாட்டை உலகத்துடைய அருங்காட்சியகம் வர்ணிக்கிறாங்க. ஒரே நாடு, அது எந்த நாடு தெரியுங்களா? அனைத்திலும் பிரசித்தி பெற்ற அமெரிக்காவை அல்ல, நம் இந்திய தேசத்தை தான் உலகத்துடைய அருங்காட்சியகம் வர்ணிக்கிறாங்க. இதை கண்ணதாசன் தூக்கி அப்படியே பாடல வைக்கிறார். எப்படி? தவளும் நிலவாம் தங்கரதம், தாரகை பதித்த மணிமகுடம், குயில்கள் பாடம் கலை கூடம், கொண்டது எனது அரசாங்கம். குயில்கள் பாடம் கலை கூடம், கொண்டது எனது அரசாங்கம். உலகம் பிறந்தது எனக்காக, ஓடும் நதிகளும் எனக்காக. உலகம் பிறந்தது எனக்காக, ஓடும் நதிகளும் எனக்காக, மலர்கள் மலர்வதும் எனக்காக, அன்னை மடியை விரித்தாள் எனக்காக. இந்த பாட்டை மக்கள் கழகம் பொறித்தல் எம்ஜிஆர் அன்னைக்கு பாடினாரு. இன்னைக்கு நமது வெற்றி தளபதி அவர்கள் இந்த பாடலை உச்சரித்துக் கொண்டிருக்கிறார் சார். ஆமா, 200 நாடுகள்ல என்ன செய்தினா, உண்மையிலேயே நமது நிர்மல்குமார் அண்ணன், மரியாதைக்கு நிர்மல்குமார் அண்ணன், ஒவ்வொரு சொட்டு உங்களுடைய வேலையும் நீங்கள் உழைத்து இந்த பகுதியிலே சந்து சந்தா ரோடு ரோடா இரவு பகல் பாராமல் இந்த தேர்தல் பணியை செய்த காரணத்தினால்தான் சான்றோர்களே அந்த நத்தம் எழுத்து அனுபவத்துக் கொண்டிருக்கும் அந்த மானியங்கள் நம்ம தலைமையை கொண்டு போய் கோட்டையில உட்கார வச்சிருக்காங்க. அப்ப அந்த எத்தனை ஆயிரம் மக்கள் இதுல நடந்து போய் இந்த ஆத்தலை வேண்டியிருப்பாங்க. 1000 கண்கள் உடையவரே, ஆலயத்தின் தலைமகளே, கடை கண்ணாலே பார்த்தருவாய், காலம் எல்லாம் காத்தருவாய். தாயே கருமாரி, எங்கள் தாயே கருமாரி, தேவி கருமாரி,
அருளியே மகமாயி. எங்கள் தளபதியை கோட்டையில உட்கார வை தாயின்னு எங்க நிர்மல்குமார் சார் அன்னைக்கு போய் அந்த தாய் கிட்ட சிந்தன கண்ணீரும் உங்களுடைய ஒவ்வொருவருடைய பேர்வையும் இன்றைக்கு தளபதியை உலக முறையில தலைவர்கள எண்ணற்ற மக்கள் பல கிராமத்திலிருந்து பல ஊர்களில் இருந்து வியாபாரிகள் பல கட்சிகளை சார்ந்த நண்பர்கள் இந்த கூட்டத்துக்கு வந்திருக்கலாம். இந்த கூட்டத்தில் எனக்கு எவ்வளவு நேரம் கொடுத்துருக்காங்க எனக்கு தெரியாது. ஒரு மீட்டிங்ல போன வாரம் கடவுள் தான் பேசிட்டு இருந்தேன். எவ்வளவு நேரம் சார் பேசிட்டு எவ்வளவு நேரம் பேசுங்க, நான் இங்கே தான் உட்காந்துருப்பேன், முடிச்சுட்டு போற பேருக்கும் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய கவர் ஏன்டா இருக்கு அப்படின்னாரு. அதுவும் ஒரு கூட்டம் தான். ஆனா பெரியவர்களே, ஒரு தலைவன் ஆகிறதுக்கு 3 தகுதி வேண்டும்னு இலக்கியம் சொல்லுது, தமிழ் இலக்கியம். அந்த 3 செய்தியை கவிஞர் வாலி பாடல்ல வைக்கிறார். எப்படி ஒரு தலைவனாக 3 தகுதி வேணுமா? கருணை இருந்தால் வள்ளலாகலாம், கடமை இருந்தால் வீரனாகலாம், பொறுமை இருந்தால் மனிதனாகலாம், 3 இருந்தால் தலைவனாகலாம். இந்த 3 இருந்தால் தலைவனாகலாம். நல்ல நல்ல பிள்ளைகளை நம்பி இந்த நாடே இருக்குது தம்பி. சின்னஞ்சிறு கைகளை நம்பி ஒரு சரித்திரம் இருக்குது தம்பி. அந்த நல்ல நல்ல தம்பிகளில் நமது மக்கள் தலைவர் கண்டெடுத்த முதல் தம்பி நம் வெற்றி தளபதி பெரியவர்கள். நமது வெற்றி தளபதி கர்ம வீரர் காமராஜருக்கு பிறகு, மக்கள் தலைவர் பொன்மன செம்மலுக்கு பிறகு, புரட்சி தலைவர் ஜெயலலிதாவுக்கு பிறகு ஒரு கை சுத்தமான ஒரு தலைவனா சத்திய பிரமாணமாக நமது தமிழக வெற்றி கழகத்தினுடைய தளபதி விஜய் அவர்கள். நான் சொல்லல, நம்ம நிர்வாகிகள் சொல்லல, இந்த உலக உருண்டையில் அரசியல்வாதிகள் பேசுறாங்க சார், அரசியல்வாதிகள் பேசுறாங்க. இன்னைக்கு சட்டமன்றத்து கூட்டத்தொடர்லாம் பார்ப்பீங்க. பெரியவர்களே, சன் டிவி விஜய் டிவி நாடகம் பார்க்கிற 100% பெண்கள்ல 85% பெண்கள் இன்றைக்கு சட்டமன்ற கூட்டத்தொடர் டிவியில பார்த்துட்டு இருக்காங்க. இன்னும் நீங்க பாருங்க, திண்டுக்கல் டவுன்ல வந்து பாருங்க, 1:30 மணிக்கு டிவி பார்த்துட்டு இருப்பாங்க. நீங்க டவுனுக்குள்ள வந்து பாருங்க, டிவியை பார்க்காம இங்க இப்படி பார்த்த டிவியை இன்னைக்கு சட்டமன்ற கூட்டத்தொடர 9ஆம் வகுப்பு படிக்கிற மாணவன் உட்கார்ந்து பார்க்கிற அளவுக்கு அவன் அரசியல் பிரச்சனை யாரு? எங்க நம்ம நிர்மல்குமார் தலைவரை போல 1000 தொண்டர்கள், 1000 நிர்வாகிகள். சார் ஒண்ணு தெரியுங்களா? மகாத்மா காந்தியும் நேருஜியும் நடந்து போயிருக்காங்க. 2 பேரும் நடந்த உண்மை. ஒரு சின்ன ஓட பள்ளம் வருது,